நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் ஒரு அபூர்வமான மந்திரம். இந்த மந்திரம் ஒவ்வொருத்தரும் நிச்சயம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான மந்திரம். இது மந்திரம் அப்படின்றத விட நம்ம சொன்னோம்னா நம்ம உடம்புக்கு பாதுகாப்பு, கவசம் மாதிரி மாதிரி வேலை செய்யக்கூடியது. அனைத்து காரியத்தையும் சித்தி செய்யக்கூடியது. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்களும் ரிஷிகளும் பயன்படுத்தின ஒரு அபூர்வ மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னால் நம்ம உடம்புல நாடி நரம்புகள்லாம் நல்லா வேலை செய்யும், ரத்த ஓட்டம் சீராகும். உடம்பு நல்லா இருந்தாலே மனசு நல்லாகும், மனசு நல்லா இருந்தால் தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுத்த காரியம் விருத்தி அடையும். அந்த மாதிரி ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம டெய்லி காலையில் மாலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள ஒரு 10 நிமிஷம் சொல்லணும். மாலையில் 5 மணிலேருந்து 11 மணிக்குள்ள ஒரு 10 நிமிஷம் தியானம் மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்கிறதே இந்த மந்திரம். இந்த மந்திரம் சொல்லும்போது வாய் அசையக்கூடாது, அதே மாதிரி சவுண்டாக சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளேயே சொல்லணும். இந்த மந்திரத்தை அப்படி பயன்படுத்தி வரும்போது எல்லை இல்லாத ஒரு அன்பு நமக்கு ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும், எல்லை இல்லாத கருணை ஏற்படும். அதே மாதிரி எல்லாரும் சொல்லும்போது எல்லை இல்லாத ஒரு ஒரு ஆனந்தம் வந்துட்டாலே எல்லா வித நன்மைகளும் நடக்கும், தீமைகள் ஒழியும். அந்த மாதிரி ஒரு உன்னதமான மந்திரம் தான் இது. இது மாந்திரியர் மட்டும் இல்லாமல் சாமானியர்களும் மற்றவர்களும் யார் வேணாலும் சொல்லலாம். அப்படி சொல்லி வரும்போது எல்லை இல்லாத ஒரு கருணை நமக்கு கிடைக்கும். இது எல்லை இல்லாத அப்படின்னு சொன்னால் இது சித்தர்களுடைய பரிபூரணமான மந்திரம். அவங்க எதுக்காக வேண்டியதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல உடம்பு காயகல்பம் ஆகிறதுக்கும், உடம்பு நல்ல நிலையில் இருந்தால் தான் மனுஷன் நல்ல நீண்ட காலம் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. இந்த மந்திரம் நான் ஒரு குருநாதர்கிட்ட நான் வாங்கினேன். இந்த மந்திரம் வாங்கும்போது எனக்கு வயசு 21. அப்போ அந்த மந்திரத்தினுடைய மகத்துவம் எனக்கு தெரியல. அதுக்கடுத்து அவர் ஒரு பெரிய சித்தராக இருந்தார். அந்த சித்தர் எனக்கு இந்த மந்திரத்தை சொல்லித்தந்தார். அந்த மந்திரத்தை நான் பயன்படுத்தி, அதாவது ஞானத்தின் உச்சிக்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னா அது மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றாக இருந்தது இந்த மந்திரம். அதுக்காக வேண்டி எல்லாரும் இந்த மந்திரத்தை சொல்லி எல்லா நன்மையும் அடையணும், பல பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும், கடன் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அமையணும், அதே மாதிரி உடம்பு நல்ல காய சித்தி ஆகணும், நினச்ச காரியம்லாம் நடக்கணும், அதே மாதிரி எல்லை இல்லாத ஒரு நல்ல நிலைக்கு வரணும், எல்லாம் ஒரு அன்புமயமாக மாறணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த மந்திரத்தை சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தணும். பயன்படுத்தி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் எனக்கு சொல்லணும். அதே போல் நான் ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து எழுதின ஒரு புக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அது 200 பக்கம். அதில் வசியம், மௌனம், தம்பனம் எல்லாமே இருக்குது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு மந்திர புக்கு. அதில் மந்திரம் பூராமே எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது, அந்தளவுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்கும், உடனே பழிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த மந்திரத்தை நீங்கள் வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கிறங்க. அதே மாதிரி சோழி பிரசனம் அப்படின்னு ஒன்று நடத்துகிறேன். அது நடக்கிறது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறது அத்தனையும் சொல்லலாம். ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க சிரமங்களையும் சொல்லி அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு ஜாதகரோ இல்லைன்னா மாந்திரிகரோ வெற்றி அடைகிறார். அதை முழுமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு சோழி பிரசனம் அமையுது. இதை கற்றுக்கிட்டு ஒரு 500க்கு மேற்பட்டவங்க தொழிலாகவே செய்கிறாங்க என்கிட்ட கற்றுக்கிட்டு. அந்த அளவுக்கு அவங்க அத்தனை குடும்பங்களும் நல்லா இருக்கும்போது அது உங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி இதை பதிவிடுறேன். இதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி அதை ஃபோன் பண்ணி கேட்டு அதை பழகி பயன்படுத்துமாறு வேண்டிக்கிறேன். இப்போ கொடுக்குற இந்த இதில் வர்ற மந்திரம் ரொம்ப அப்பட்டமாக இருக்கும், ரொம்ப உடம்பு காய சித்தியாக இருக்கும், இருக்கிற நோய் நொடி பூரா விலகும், ஆனந்தமயமாக இருக்கும், ஆதாரத்தையும் தூண்டி விடும். அவ்வளோ ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை முறையாக சொல்லும்போது ரொம்ப எண்ணற்ற செயல்கள் செய்யலாம், தொட்டதெல்லாம் தொடங்க, அனைத்தும் வெற்றி கிடைக்கும். என்னென்ன ஒரு பிரச்சனைன்னு இருக்கோ அத்தனையும் விலகி நல்ல எல்லா நன்மையும் உண்டாகும். அவ்வளோ ஒரு அருமையான மந்திரம். அந்த மந்திரம் பிரப பிரப பிரண பிரணவ பிராண பிரண பிரணாய பிர பிரணவ பிரண பிரணாவே அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லணும். பிரப பிரவ
பிரணவ பிரணாய பிரணவ பிரணாவே அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லணும். ஒரே மூச்சில் இந்த மந்திரத்தை கரெக்டாக சொல்லும்போது உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே உடம்புல ஒரு வைப்ரேஷன் உருவாகிறத நீங்கள் கண்கூட உணரலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் தான். இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தி எல்லாரும் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். மிகவும் நன்றி, மிகவும் நன்றி.